அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்ல காரசாரமான மட்டன் சால்னா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வெல்கம் டு மை சேனல். குக்கரில் ஆயில் ஊற்றிட்டு பட்டை ஏலக்காய் ரெண்டுமே போட்டு தாளிச்சிருங்க. தாளித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் இஞ்சி பூண்டு மூணுமே பார்த்தீங்கன்னா 2 பட்டை 2 ஏலக்காய் 2 கிராம்பு போட்டே வந்து நான் அரைச்சி வச்சுட்டேன். ஸோ அப்படி அரைச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல மணமாக இருக்கும். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம்லாம் வந்து இதுக்கு ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து இங்கே வந்து நான் ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் மெயின் முக்கியம் என்னென்னா அந்த தக்காளி வாசம் வந்து இருக்கவே கூடாது. எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம வந்து சிம்மிலே வச்சு அதை வணக்கணும். ஸோ அது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து இந்த டைம் வந்து கொஞ்சம் காரம் கம்மின்றதுனால நான் வர மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லாட்டி வந்து அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் நம்ம வர மிளகாத்தூளை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் 2 விசில் விட்டு மட்டனை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா சிம்மிலே வச்சு கொஞ்சம் கொதி வந்தோடனே காய்ங்களை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன காய் ஆட் பண்ணலாம் அப்படின்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, நூல்கோல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காயெல்லாம் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் கொதி வந்ததுக்கப்புறம். ஆட் பண்ணிவிட்டு விசில் போட்டுட்டு ஒரு 2 விசில் போதும். ஏற்கனவே நம்ம மட்டன் விசில் வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ 2 விசில் வச்சு எடுத்தோம்னா சூப்பரான மட்டன் சால்னா ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.